இந்த சண்டைக்கு ஒரு வகையில நானும் காரணமா இருந்தாலும் இது என்னால நடக்கவே இல்லைம்மா. அம்மா, ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்னை இழுக்க பார்க்காதீங்கம்மா. நான் எப்பவும் போலதான் எல்லா இடத்துக்கும் போவேன் வருவேன். என்னை என் விருப்பப்படி இருக்க விடுங்க ப்ளீஸ். அண்ணி, வா அருண். என்னங்க அண்ணி எதுவும் சொல்லலையா? வழக்கம் போல விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அருண் தான் அவங்களை சமாளிச்சு வந்துட்டான். அருண், அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? பரவாயில்ல விடு ரஞ்சிதா, நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. ரஞ்சிதா, நீ போய் பால் காய்ச்ச ஸ்டவ் ஆன் பண்ணுமா. ஆமா. என்ன யோசிக்கிற? இல்ல, இப்போ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையா அண்ணி? ஏன் ரஞ்சிதா அப்படி கேக்குற? இல்ல, இது ஏற்கனவே நான் இருந்த வீடு தானே. இப்போ நாமளும் ஒண்ணு தனி கொடுத்தன மாதிரி வரலையே. பிரச்சனை சரியாகிற வரைக்கும் தற்காலிகமா தானே நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு அண்ணி இதெல்லாம்? நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை உண்டாகி இங்க வாழ வந்திருக்க. உன்னை நேரா பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்றதுதாம்மா முறை. ஆனா அது நடக்கல. உங்க வாழ்க்கை மங்களகரமா ஆரம்பிக்க இதையாவது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுல என்ன ரஞ்சிதா தப்பு இருக்கு? தப்புன்னு நான் சொல்ல வரல அண்ணி. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு தான் நான் வந்தேன். ஆனா நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனையால நம்ம குடும்பமே ரெண்டா ஓடியோன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. என்னால நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்கு அண்ணி. ரஞ்சிதா, மொத்த பழியையும் உன் மேல தூக்கி போட்டுக்காத. நீ இதுக்கு காரணம் இல்ல. பிரிஞ்சு போனோன்ற முடிவை நாமளா எடுக்கல. அவங்கதான் இந்த முடிவுக்கு நம்மள தள்ளினாங்க. அது இருக்கலாம் அண்ணி, ஆனா என்னால தானே இது ஆரம்பிச்சது. ரஞ்சிதா, நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. கலகம் பிறந்தாதான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இத பாரு, இந்த பிரிவு, கோவம், வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுமே எல்லாமே தலைகீழா மாறிடும். உன்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அண்ணி வாயால மருமகளேன்னு ஏத்துக்கிற காலம் வரும். உனக்கு பிறக்க போற குழந்தைதான் அந்த காலத்தையே கொண்டு வர போகுது. நீ எதையும் நினைச்சு குழப்பிக்காம வா, வந்து ஸ்டவ் ஆன் பண்ணு. சிம்ரன் சொல்றது சரிதாம்மா. உங்களோட பிரச்சனைக்கு பிறக்க போற அந்த குழந்தை தான் தீர்வு. உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை மீட்டு தர போறதே அந்த பாப்பா தான். நீ நம்பிக்கையோட எதுவா இருந்தாலும் ஆரம்பிமா.